அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருக்கிறதே, இந்த மனித சமுதாயத்திற்கு மிக பெரும் அற்புடை. அவர்கள் இந்த மனித சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அளவிலே பேரன்பு கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். பொதுவாக நபியினுடைய வருகை இரண்டு விஷயங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்தது. ஒன்று, இறைவனை நபி அறிமுகப்படுத்தினார்கள். இரண்டாவது, மனித வாழ்க்கையை சீரமைத்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 40 வயதிலே நபி பட்டம் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 வயசுல கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கும் போதே நபியாக ஆக்கினான். எல்லா நபிமார்களுடைய ஒரு பொதுத்தன்மை என்று பார்த்தால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்கள் எல்லோருமே ஆடு வளர்த்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அந்த அழைப்பு பணிக்காக கூலி வாங்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எங்களது கூலி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று ஒருமித்த குரலில் எல்லா நபிமார்களுமே சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். நபி இருக்கும்போது ஒரு யூத ஜனாசா அவர்களுக்கு பக்கத்திலே எடுத்து செல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று கவலைப்பட்டார்கள். நான் உயிரோடு இருக்கிற போதே இந்த மனிதர் சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு செல்லக்கூடியவராக போகிறாரே என்று மிகுந்த கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத ஜனாசா, மற்ற ஜனாசாக்கள், முஸ்லிம்கள் அல்லாத ஜனாசாக்களை பார்த்தால் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஜனாசாவிலே, பொதுவாக முஸ்லிம்களுடைய ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்கு 2 கைராத் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று தொழுகையில் கலந்து அடக்கத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு 2 கைராத் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கீராத் என்றால் என்ன என்று கேட்டபோது அவர்களுக்கு மிகுந்த பரிச்சயமான உகது மலையை சொன்னார்கள். ஒரு கீராத் என்பது ஒரு உகது மலை அளவிற்கான நன்மை என்று சொன்னார்கள். தொழுகையில் மட்டும் ஒருவர் கலந்து கொள்ளுகிறார், அவருக்கு 1 கீராத் நன்மை இருக்கிறது. தொழுகையிலும் பிறகு அடக்கத்திலும் கலந்து கொண்டால் அவருக்கு 2 கீராத் நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறுவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவர் யூத மதத்தை சார்ந்தவர். அந்த சிறுவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது. அவர் படுத்திருக்கிறார். தந்தை அருகில் இருக்கிறார். அவரை காண்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் அவரிடத்திலே சொன்னார்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். இறுதி நேரம் இல்லையா, இப்போதாவது இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கை முடித்தால் சொர்க்கம் செல்வதற்கு வசதியாக இருக்குமே என்பதற்காக அந்த சிறுவரிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். மிக இறுதியான நேரத்திலே அந்த சிறுவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவர் தலைமாட்டி நின்று கொண்டிருக்கிறார். தந்தையை பார்க்கிறார். அப்போ அந்த தந்தை அபுல் காசிம் என்கிற இந்த முஹம்மதுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு என்று சொல்லும் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரத்திலே அவர் இறப்பை தழுவுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதனி பி மினன் நார். இந்த சிறுவனை என் வழியாக நரகத்திலிருந்து பாதுகாத்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டவர்கள். ஹரீசுன் அலைக்கும் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே பயன்படுத்துகிறார். ஹரீஸ் என்று சொன்னால் பேராசை, பேரன்பு. அந்த பேரன்பு இருக்க போய்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் நெகிழ்த்தன்மையோடு சட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னார். சக்திக்கு மீறி எந்த சட்டத்தையும் சொல்லவில்லை. சக்திக்கு மீறி இவர்களை சிரமப்படுத்தவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பாடுபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னமான பஷர் மிஸ்லுக்கும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை போன்ற மனிதர் தான் நான் என்று சொல்லுங்கள். ஒரு மனிதரால், சராசரி மனிதரால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய முடியும். அது போன்ற நடவடிக்கைகள் தான் இந்த மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட இலகுவான தன்மை கொண்ட, பேரன்பு கொண்ட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பின்பற்றி, நடைமுறைகளை பின்பற்றி நாம் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அத்தகைய உயர்ந்த வாய்ப்பை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.